வணக்கம். இது சந்திரன் சிஏபிஎஃப் அகாடமி, கலிங்கப்பட்டி, தென்காசி மாவட்டம், நியர் சுரண்டை. நம்ம பார்க்கக்கூடிய தேர்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா டெட்டு, டிஎன்பிசி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, யூபிஎஸ்சி, நெட்டு, எஸ்எஸ்சி, அக்னிபாத், தெலுங்கு போலீஸ் எக்ஸாம் ப்ளஸ் ஆர்ஆர் ரயில்வே ப்ரொடக்ஷன் போஸ்ட் சொல்லுவோம். ஸோ இதற்கான கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான மாடல் பிடிஎஃப் அவைலபிள் நம்மகிட்ட கிடைக்கும். இன்றைக்கி நம்ம கொடுக்கப்பட்டுள்ள இந்த நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பொதுத்தமிழை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக இப்போ உள்ள ரீசெண்டாக கேட்கக்கூடிய கேள்விகள், எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் இதுதான். முதல் கேள்வி, கலிங்கத்து பரணி என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னா ஜெயங்கொண்டார். ஆக்சுவலி இதில் கொஞ்சம் சின்ன கரெக்ஷன், ஸோ அதை நம்ம மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜெயங்கொண்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா தனித்தமிழ் இயக்கம் என்னும் நூலுக்கு தமிழ்நாடு அரசு பரிசு பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளங்குமரன். திருவிளையாடல் புராணத்தை எழுதியவர் பரஞ்சோதி முனிவர். மக்கள் கலைஞர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் எத்தனை காண்டங்களை கொண்டது? 2 காண்டங்களை கொண்டது. அடுத்து மணிமேகலை பிறந்த ஊர் பூம்புகார். திரிகடுகம் எழுதியவர் நல்லாதனார். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. நான் மணிக்கடிகையின் ஆசிரியர் யார் அப்படின்னா விளிம்பி நகனார். காரிய ஆசன் எழுதிய நூல் சிறுபஞ்ச மூலம். பெரிய புராணத்தில் திருத்தொண்டர் புராணம் டேஸ் திருமுறையாகும். பெரிய புராணத்தில் திருத்தொண்டர் புராணம் டேஸ் திருமுறையாகும். 12ஆம் திருமுறையாகும். மதுரை காஞ்சியை எழுதியவர் மாங்குடி மருதனார். பூவோடு சேர்ந்த நார் போல ஓமை உணர்த்தும் பொருள் எதை உயர்த்தது? உயர்வை உயர்த்தும். எயிரி என்னும் சொல் டேஸ் சொல்லின் வகை, பெயர் திரிச்சொல்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மனநூல். இந்நூல் ஆசிரியர் யார் அப்படின்னா திருத்தக்கத்தேவர். கடைசியாக 16வது கேள்வி, வீர சோழியம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர் புத்தமித்திரர். ஸோ இந்த மாதிரி நமக்கு கொஸ்டின்களை கேட்கக்கூடிய கேள்விகளை எதிர்பார்த்து கிட்டத்தட்ட கடந்த 10 ஆண்டுகளுடைய கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கோம். ஸோ இது மாதிரி பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கக்கூடியவங்க ஸோ அதுக்கான கான்டாக்ட் நம்பர் மேலே கொடுக்கப்பட்டது, கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து இது மாதிரி ஒரு 100 கேள்வி டைப்பாக செய்து உங்களுக்கு பிடிஎஃபாக உங்களுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும். ஸோ நீங்கள் நம்மளுடைய அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கலாம். மிக்க நன்றி. தேங்க்யூ சார்.